ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் லவரா நீங்கள்? அப்போ நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நூடுல்ஸ் லவருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒன் ஆஃப் த நூடுல்ஸ் லவர் தான். நம்ம நூடுல்ஸ் டெய்லி சாப்பிடாம, அதாவது 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இல்லைனா 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை சாப்பிட்லாங்க. நான் வந்து 2 மந்த்ஸ் பிஃபோர் தான் பன்னீர் சோடா நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னு போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 மந்த்ஸ் ஆஃப்டர் வந்து நூடுல்ஸ் சாப்பிடணும் ரொம்பவே கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால் நானும் என் அண்ணனும் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாப் ராமன் தாங்க, அது வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய பவுலில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து சால்ட்டும் கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வந்து நம்ம கொதிக்க வைக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நூடுல்ஸ் வந்து இதில் போட போகிறோம். நம்ம வந்து எதுக்காக சால்ட்டும் ஆயிலும் சேர்க்குறோன்னா, சால்ட் வந்து டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். ஆயில் வந்து நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், அதாவது ரொம்ப வந்து மேஷ் ஆகிடும் சம்டைம்ஸ், அது ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஆயில் சேர்க்குறோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா ப்ளெயினாக கிடைக்கும். பாருங்கள், நூடுல்ஸ் போட்டாச்சு. அது வந்து கொஞ்சம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சால்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். ஏன்னா வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம தனியாக சால்ட்டு போட போகிறோம் மக்களே. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணால் கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம், அதுக்கப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் கேபேஜ், ஆனியன், கேரட் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நூடுல்ஸ் எப்படி கட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். மெல்லிஸாக நீட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஆயில் சேர்க்குறதா இருந்தால் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கீ தான் ஆட் பண்ண போகிறேன். நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது நல்லா உருகி ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா லைட்டாக சால்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். ஆனால் பெருசாக இருந்துச்சு, வெங்காயம் குண்டாக இருந்துச்சு, அதனால் ஒன்று போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம் எடுத்து போட்டுடலாம். கேப்சிகமில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க, அதனால் நிறையவே போட்டிருக்கேன். அதாவது வந்து இந்த எல்லோவை விட க்ரீன் கேப்சிகம் அண்ட் ரெட் கேப்சிகம் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம். இது வந்து 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு க்ரீன் சில்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதை கூட ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேரட், அதுக்கப்புறம் வந்து அந்த 2 கேபேஜ், ஒயிட் முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பிங்க் முட்டைக்கோஸ். அந்த கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா டார்க்காக, அது வந்து ஒரு பர்பிளும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் காயை. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லாவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு 3/4 ஸ்பூனுங்க. நல்லா காரசாரமாக இருக்கணும், அதனால் 3/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர். மிளகுத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டரை வந்து நல்லா தெளித்து விட்டுக்கலாம். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு நல்லா பாயில் ஆகும் உங்களுக்கு. அதுவும் இந்த கேரட்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும்ல பாயில் ஆகிறதுக்கு. அதனால் வந்து தண்ணி வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது. ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குழஞ்சி போயிடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சா. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சாஸ் விருப்பம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சாஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் வந்து குட்டீஸ்லாம் சாப்பிடவே மாட்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் நீங்கள் வந்து நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் போட்டுடலாங்க. போட்டிங்கன்னா அவங்க அந்த நூடுல்ஸ் கூடயே சேர்த்து சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட் வந்து சோயா சாஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாங்க. சோயா சாஸும் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம், டொமேட்டோ சாஸும் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா தக்காளி அரைச்சி இது கூட ஆட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இது கூட 1 ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ். ஷெஸ்வான் சாஸ் எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷெஸ்வான் தோசை கூட நான் போட்டிருக்கேன் மக்களே, அதுவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். சாஸ் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் பார்த்து கூட நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் கண்டிப்பாக வருங்க உங்களுக்கு. பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னா நம்ம நூடுல்ஸ் வச்சுருக்கோம்னு ஃபில்டர் பண்ணி அந்த நூடுல்ஸ் எல்லாத்தையுமே இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா நூடுல்ஸில் இருக்கும், அது வந்து நீங்கள் கடைசியாக ஃபுல்லாக தூவி விட்ருங்க மசாலாவை.
அவ்வளோதான் மக்களே, ஒரு எம்மியான ஆக்சுவலி வந்து இந்த டாப் ராமனில் வந்து 2 மசாலா பேக்கெட் இருந்துச்சு. நான் வந்து பெருசு வாங்கியிருந்தேன். அதனால் 2 இருந்துச்சு. அது 2த்தையுமே நான் ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஒரு சூப்பரான ஷெஸ்வான் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இவனை பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டான். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம ஃபைனல் டச் என்ன தெரியுமா போட போகிறோம், நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட பிளேட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நூடுல்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து சாஃப்டாக இருக்குமா, வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த கேப்சிகம்லாம் கடிக்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அண்ட் ஃபைனல் டச்சாக லேஸ் தாங்க போடுவோம். அதுவும் வந்து சிசலிங் ஹாட்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ரெட் வித் பிளாக் கலர் கவரில். அந்த லேஸ் நொறுக்கி சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வந்து நூடுல்ஸில் வந்து வெஜிடபிள்ஸும் நிறைய போட்டிருக்கோம். அதனால் வந்து கவலை இல்லாமல் சாப்பிட்லாங்க. அப்பயுமே நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் ஒரு தடவை, 3 மந்த்ஸ் ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வந்து இது நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் வந்து ஜீரக தண்ணி இருக்குல்ல, அதை நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லாவே டைஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா வந்து இந்த நூடுல்ஸ்லாம் வந்து குட்டீஸ்லாம் வந்து அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டெய்லி காலையில் இது வந்து 2 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு அதையே லஞ்சாகவும் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி தவறுகளை செய்யவே செய்யாதீங்க. நூடுல்ஸ் வந்து நீங்கள் வாங்குறதே ஒரு 3 மந்த்ஸ் கூட தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் குட்டீஸும் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்திக்கு மாறிடுவாங்க. அவ்வளோதான் மக்களே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தி வீடியோவில் பார்க்கலாம். ஷெஸ்வான் சாஸ் எப்படி செய்யணுன்னு மறக்காமல் வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் VTP சேனல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.